Realme C12 மற்றும் C15 அப்படிங்கிற ரெண்டு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மியோட இந்த C12 மற்றும் C15 ரெண்டுலேயுமே வந்து கிட்டத்தட்ட காமனான ஸ்பெசிஃபிகேஷனோட நிறைய விஷயங்கள் வருது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் எல்லா விஷயங்கள் வந்து ரியல்மி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல டிசைன் வைஸ் பார்க்கலாம். Realme C12 மற்றும் C15 ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் பாடியில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பேக் சைடில் வந்து ஒரு 3 லேயர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஷேடிங்கில் வைக்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஃபோனுமே பிளாஸ்டிக் பேக் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் வந்து பெட்டர் பேக் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்ல விஷயமாக இருக்கும். மேலும் வந்து ரெண்டு ஃபோனுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக தான் இருக்க போது. ஃப்ரண்ட் சைடு பார்த்தாலும் சரி, பேக் சைடு பார்த்தாலும் சரி, ஒன்று ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் மாற்றமே தவிர மற்றபடி இந்த C12 C15க்கு வெளியே டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஒன்று போல தான் இருக்கு. அடுத்ததாக இந்த C12 மற்றும் C15 டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளே பற்றி பேசும்போது ரெண்டு ஃபோன்லேயும் ஒரு 6.5 இன்ச் HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. ரெண்டு டிஸ்பிளேயும் வந்து வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. மேலும் ப்ரொடெக்ஷனுக்காக இதில் வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது HD+ ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுனால மீடியா கன்ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஒன்றும் நல்ல இல்லைனாலும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஓகே மாதிரி தான் தெரியுது. ரெண்டு ஃபோன்லேயும் வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறது இன்னொரு நல்ல விஷயம். அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஃபோன்லையும் மீடியாடெக்கோட Helio G35 அப்படிங்கிற ஆக்டோகோ சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 nm ப்ராசர், மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.3 GHz வரையும் போகும். மேலும் கிராஃபிக்ஸ்க்காக இதில் வந்து IMG PowerVR G8320 அப்படிங்கிற GPU வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ப்ராசஸிங் வந்து பார்க்கும்போது ஓரளவு ஓகே இருக்கும். ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறது சரி, ரன் பண்ணுறது சரி, மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது நிறைய ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா, குறிப்பாக கேம்ஸ் விளாண்டுட்டு இருக்கும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது லேக் ஆகிறத நீங்கள் லைட்டாக நோட் பண்ணலாம். அங்கங்கே ஷட்டர்ஸ் தான் இருக்குமே தவிர ரொம்ப ஒன்றும் பெரிய லேக் இருக்க போகிறதில்ல. ஸோ கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் விளாடாமல் கேஷுவலான கேம்ஸ் விளாண்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஹை கிராஃபிக் கேம், குறிப்பாக அந்த PUBG மாதிரியான கேம் விளாண்டிங்கன்னா மிட் செட்டிங்ஸ் வரையும் போகலாம். ஸோ அங்கேயுமே வந்து 1-2 ஃப்ரேம் ரேட்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து கேம் பிளேயபிளாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து ஒரு பட்ஜெட்குள்ளே உள்ள ஓரளவு கேம் விளாடுற ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து ரொம்ப ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப நேரம் கேம் விளாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் செட் ஆகாது. அடுத்ததாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷனுக்கு வருவோம். ரியல்மியோட C12 ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்குது. 3GB RAM 30GB ஸ்டோரேஜோட வருது. அதுவே ரியல்மியோட C15 ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரையும் 3GB RAM வித் 30GB ஸ்டோரேஜோடும், இன்னொரு 4GB RAM 64GB அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. ஸோ C12 ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்குது. அதே C15 எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு வெர்ஷனில் வருது. மேலும் வந்து இந்த ரெண்டு ஃபோனோடலேயும் இருக்கிற ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷனை பொறுத்தவரையும் நமக்கு ரேம் வெர்ஷன் LPDDR4X ரேமாக வருது. ஸ்டோரேஜ் வந்து eMMC 5.1 ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ UFS 2.1 கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து ப்ரைஸ் பாயிண்ட் மறுபடியும் அது ஓகே தான். மேலும் ரெண்டு ஃபோன்லேயே வந்து மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. டெடிகேட் சிம்ஸை விட்ட வர்ற காலத்தில் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். 250GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கிட முடியும். மேலும் இந்த ஃபோன் வந்து Android 10 OSல ரியல்மியோட UIயில் ரன் ஆகுது. அடுத்ததாக கேமரா பற்றி வரும். ஸோ Realme C12 மற்றும் C15 ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. Realme C15 ஸ்மார்ட் ஃபோனில் பேக் சைடில் 4 கேமரா வருது. அதுவே Realme C12 வந்து நமக்கு வந்து 3 கேமரா வருது. ஸோ முதல்ல ரியல்மியோட C15 ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். Realme C12 மற்றும் C15 ரெண்டுலேயுமே வந்து பிரைமரி கேமரா ஒரே கேமரா தான். 13 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. f2.2 அப்பர்ச்சரில் வருது. இதில் ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஆஃப் ஃபோக்கஸ், LED ஃப்ளாஷ் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் Realme C15 வந்து ரெண்டாவது கேமராவில் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ரெண்டாவது கேமரா ஒரு 8 MP அல்ட்ராவைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f2.25 அப்பர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா ஒரு 2 MP ரெட்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. நாலாவது கேமரா ஒரு 2 MP மோனோக்ரோம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு கேமராவும் f2.4 அப்பர்ச்சரில் வருது. ஸோ இந்த ரெட்ரோ அண்ட் மோனோக்ரோம் லென்ஸில் ரெண்டுலேயும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்ஸ் வந்து நல்லா எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோ லைட் கண்டிஷன்ஸில் கூட ஒரு நல்ல ஹை டைனமிக் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்ஸ் வந்து இதால் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே ரியல்மியோட C12 கேமரா பற்றி பேசும்போது வந்து பிரைமரி லென்ஸ் வந்து அதே 13 MP மெயின் கேமரா தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரெண்டாவது கேமரா ஒரு 2 MP மோனோக்ரோம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ரெட்ரோ லென்ஸ் கொடுக்கல. ஸோ ரெட்ரோ லென்ஸ் இப்படி கொடுக்காத காரணத்தினால இந்த டைனமிக் ரேஞ்ச் மாதிரியான லைட் எஃபெக்ட் மட்டும் கொஞ்சம் மாறும். மற்றபடி பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்ஸில் எடுக்க முடியும். மூணாவது கேமரா வந்து ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் அப் ஷாட்ஸ் இதால எடுக்க முடியும். ஸோ ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா வருது. ஸோ Realme C12 வந்து பேக் சைடில் 3 கேமரா வருது. Realme C15 வந்து நமக்கு 4 கேமரா வருது.
அடுத்ததாக செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ரியல்மியோட C15 ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.0 அப்பர்ச்சரில் வருது. அதுவே ரியல்மியோட C12 உள்ள பிரைமரி லென்ஸை பொறுத்தவரையும் 5 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.4 அப்பர்ச்சரில் வருது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி கேமரா வந்து நமக்கு ரியல்மி C15 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது C12 வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஸோ C15 கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் மாதிரி தருது. மேலும் ரெண்டு ஃபோன்லேயே வந்து P2A நானோ கோட்டிங் கொடுத்துருக்க காரணத்தினால ஆக்சிடென்டலாக தண்ணி பட்டலாம் பிரச்சனை இருக்காது. மேலும் 3.5 ஆடியோ ஜாக் FM ரேடியோ மாதிரி சப்போர்ட்டும் இருக்கு. Realme C15 மற்றும் C12 ரெண்டுலயுமே வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 6000 mAh பேட்டரிங்கும் போது கண்டிப்பாக சார்ஜ் வந்து பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து காலி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 2வது நாள் வரையும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து Realme C12 நமக்கு வந்து நார்மலான 10 வாட் சார்ஜ் தான் கொடுக்குறாங்க. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துக்கிடும். ஆனால் Realmeயோட C15 வாங்கினீங்கன்னா அதில் 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்த காரணத்தினால வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக இதை சார்ஜ் பண்ண முடியும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து Realme C12 மற்றும் C15 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது C15 கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் மாதிரி தருது. ரெண்டு ஃபோன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ C12 இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காரு ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. மேலும் ஃபோனோட வெயிட்டை பொறுத்த 198 கிராம் ரெண்டு ஃபோனுக்குமே வருது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃபோன்லேயும் 4G VoLTE சிங்கிள் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் 5 மாதிரியே சப்போர்ட்ஸ் இருக்குது. சார்ஜிங் பண்ணுறதுக்காக USB Type-C கிடையாது. அதே போல மைக்ரோ USB போர்ட் கொடுக்குறாங்க. இந்த Realme C12 மற்றும் C15 ரெண்டுலேயுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான கலர் வருது. பவர் ப்ளூ மற்றும் பவர் சில்வர் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸில் வருது. கடைசியாக இந்த Realme C12 மற்றும் C15ஓட விலையை பற்றி பார்க்கலாம். Realme C12 வந்து 3GB RAM 30GB அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜோட வருது. இது 8999 அப்படிங்கிற விலையில் கிடைக்குது. அதுவே C15 ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரையும் 3GB RAM 30GB வேரியண்டோட விலை வந்து 9999க்கும் 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை வந்து 10999க்கும் வந்து ஃப்ளிப்கார்ட்ல விற்கிறாங்க. இதில் Realme C15 ஸ்மார்ட் ஃபோனோட சேல் வந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதியிலேருந்து ஆரம்பமாகுது. ஆன்லைனில் வாங்கும்போது ஆஃப்லைனில் வந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதியிலேருந்து வருது. அதுவே Realme C15 பொறுத்தவரையும் ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன்லையும் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து ஆஃப்லைன்லையும் வந்து சேல்ஸ்க்கு வருது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனோட பயன் லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து ஒரு பட்ஜெட்டில் பார்க்கும்போது ஓரளவு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த மீடியாடெக்கோட Helio G35 வந்து நார்மல் மற்றும் கேஷுவல் யூசேஜுக்கு ஓகேயாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பார்க்கும்போது இந்த C15 கூட ஒரு 1000 ரூபாய் போட்டு வாங்கினா கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கு. காரணம் இந்த 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற காரணத்தால வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். 10 வாட் சார்ஜிங் வச்சு சார்ஜ் பண்ணீங்கன்னா இந்த 6000 mAh வந்து சார்ஜ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிடும். ஆனால் C12 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது C15 ஒரு பெட்டரான ஆப்ஷன் மாதிரி தருது. அது மட்டும் இல்லாமல் கேமரா பொறுத்தவரையும் பேக் சைடில் கூட ஒரு சென்சார் இருக்கு. ஸோ இந்த சென்சாரை பொறுத்தவரையும் ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் வரப்போறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு C15 கூட கொஞ்சம் பெட்டரான கேமரா கொடுத்துருக்காங்க. 2.0 அப்பர்ச்சரில் வர்ற காரணத்தால கூட கொஞ்சம் பெட்டரான ஷாட்ஸ் இதால் எடுக்க முடியும். ஸோ ரெண்டு ஃபோனும் சைட் பை சைடை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா Realmeயோட C15 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிடலாம். ஸோ இது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் C12 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உட்கார வைத்தாங்க. நான் டெக் இந்த மற்றொரு நன்றி வணக்கம்.